பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது சுத்தமான செக்கு கடலை எண்ணெய் 150 ml, பட்டை, கிராம்பு, சோம்பு, அனாசிப்பூ, ஏலக்காய். கருவேப்பிலை, ஐந்து மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணது, வெங்காயம் 5, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா எண்ணெயில் வந்து வதங்கிடணும். ஐந்து தக்காளி, மிளகாய் தூள் 3 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. புதினா 1 கைப்பிடி அளவு, பச்சை பட்டாணி 1 கப், பீன்ஸ் 1 கப், கேரட் 1 கப், இது சோயா. தண்ணியில் நல்லா ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து நல்லா பிழிஞ்சிடணும். அதில் தண்ணி இருக்கக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும். பிரியாணி இலை, ஒரு கிலோ அரிசிக்கு 1/2 லிட்டர் தண்ணீர். இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். கேரட்டு, பட்டாணி, பீன்ஸ் எல்லாம் நல்லா வேகணும். 10 நிமிடம் நன்றாக வேகணும். உப்பு தேவையான அளவுக்கு. பத்து நிமிடம் மூடி வைக்கலாம். இது நல்லா வேகணும். இப்போது பாஸ்மதி அரிசி வந்து தனியாக 75% குக் பண்ணியிருக்கேன். அதை இப்போது ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போது இதை 20 நிமிஷம் தம் கட்டணும். இப்போ 20 நிமிஷம் தம்மில் வச்சுருவோம், லோ ஹீட்டில். ஒரு வெயிட் ஒன்று வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பல பலான்னு இருக்க பாருங்கள். இது போல் உதிரியாக இருக்கும்.